பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு நிவாரணம் வந்துள்ளதாக செய்திகள் தான் வருகிறது. விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை என விவசாயிகள் குறைதீர்வு கூட்டத்தில் விவசாயி குற்றச்சாட்டை முன்வைத்தார். சீர்காழி கூட்டாட்சி அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்வு கூட்டம் கோட்டாட்சியர் சுரேஷ் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் விவசாயி பேசுகையில், கடந்த ஜனவரி மாதம் பெய்த பருவம் தவறிய மழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு நிவாரணம் 69 கோடி வந்துள்ளதாக செய்தித்தாளில் செய்திகள் வந்தது. ஆனால் விவசாயிகளுக்கு ஏதும் வரவில்லை. அதேபோல கரும்புக்கு ஊக்கத்தொகை வந்ததாக கூறப்படுகிறது. அதுவும் விவசாயிகளுக்கு கிடைக்கவில்லை எனவும் மற்றொரு விவசாயி பேசும்போது, NH45யில் கிராமங்களுக்கு இணைப்பு சாலை இல்லாமல் கிராம மக்கள் பெரிதும் பாதிப்படைகின்றனர். பிரிவு வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்றார். குன்னம் பகுதியில் தாழ்வாக உள்ள மின்கம்பிகளை சரி செய்திட வேண்டும் என்றும், அகனை ஊராட்சியில் காட்டுப்பன்றிகள் அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும். தற்போது பருவம் தவறி பெய்த மழையில் பாதிக்கப்பட்ட குறுவை சாகுபடி செய்த விவசாயிகளுக்கு கணக்கீடு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பேசினார். இதில் தீயணைப்புத்துறை, நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சித்துறை, வனத்துறை, வேளாண் துறை உள்ளிட்ட பல்வேறு அரசு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சீர்காழி செய்திகளுக்காக சாமி பத்மநாபன்.